என்ன பண்ணுறோம், இந்த ஃபோன் அல்லது செல்ஃபோனோ கம்ப்யூட்டரோ பார்க்க கண்ணை சிமிட்டாமல் பார்க்க ட்ரை ஐ சிவியராக வந்துடும். இன்னொரு முக்கியமானது வந்து நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான். டோட்டலான இருட்டான ரூமில் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் சிலர் வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் சில்ட்ரனோ அதோ ஒரு போர்வையை போத்திட்டு அடியில் போய் செல்ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. டோட்டல் டார்க்னஸ், ஒரு பிரைட் லைட்டை நம்ம நேராக பார்த்துருந்தோம்னாக்கா கண் ரொம்ப கூச்சம் வந்து அந்த நேரத்துக்கு ஒரு அந்த திடீர்னு ஆஃப் பண்ணிட்டு அந்த நேரம் தூங்கிடுவாங்க. பட் அதை ஆஃப் பண்ணிட்டு எழுந்து நடந்தாங்கன்னாக்கா பார்வையே ரொம்ப மங்கின மாதிரி தோணும். அது எல்லாருக்குமே ஆகக்கூடியது தான். பிரைட் லைட் ரொம்ப நேரம் பார்த்தா அது எல்லாருக்கும் ஆகும். 10-15 நிமிஷத்துக்கு ஒன்றுமே தெரியாமல் போகணும், பிளைண்ட்னஸ் ஒன்று பண்ணாது. பட் இந்த மாதிரியான கிட்டே ஒன்று பிடிச்சி நம்ம அந்த கண்டினியூஸாக பார்க்குறது வந்து கண்ணுடைய மசில்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் உண்டாக்கி அதனால் தலைவலி, கண் எரிச்சல், ஸ்ட்ரெயின் ஆகக்கூடியது, ஸோ மெனி அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இதனால் பார்வை போயிடும்னு கிடையாது, பட் அன்னெசரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த கண்டினியூஸாக செல்ஃபோனை கிட்டேயே வச்சு பார்க்குறது, தூரம் வச்சா டிஃப்ரெண்ட், கிட்ட வச்சு பார்க்குறது, அந்த பழக்கத்தினாலேயே கண்ணாடி போட வேண்டிய தன்மை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.